ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ப்ரோமோ வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட கண்டினியூவேஷன். நாளைக்கு வந்து வீட்டுக்கு போகலாம், நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவேரி அவரை என்ன சொல்கிறது, விஜய் அப்படியே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போகிறதுக்கு ஓகே வாங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதெல்லாம் நம்ம விஜய் பக்கா. ரொம்ப எமோஷ்னலாக பாட்டி, மாமியார் எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். காவேரியும் கூட கிளம்புறாங்க. தாத்தா, நான் சொன்ன மாதிரியே விஜய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி. பாட்டிக்கு, தாத்தாக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி தான். ஆனால் இவங்க வர்றதை பார்த்துட்டு அங்கே சித்தப்பா அப்படியே கொஞ்சம் காண்டில் தான் பார்க்குறாரு. ஐயோ, மறுபடியும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சொத்து இவன் போனதுனால சொத்து நம்ம பிள்ளைக்கு வந்துடும் எப்படியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் மறுபடியும் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. கம்பெனியை மறுபடியும் டேக் ஓவர் பண்ணணும் ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. அதை பற்றி தான் சித்தப்பா பேசினாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு முடிவெடுத்து அந்த கம்பெனியில் போய் நீங்கள் உட்காந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து பேரம் பேத்திக்கு 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே காவேரியோட ஃபேஸே சரியில்லை, இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சித்தப்பாவோட வண்ணம் மறுபடியும் தொடங்க தான் போகுது. என்னென்ன பிரச்சனையை கொடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.